பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை யோவேல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் சொல்லுது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து, நல்ல கவனிங்க, நீங்கள் உபாசிக்கும் பொழுது, நல்ல உபாசித்து தேவர் சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கணுமா? உங்கள் அவர் வஸ்திரத்தை கிழித்து அல்ல, வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயத்தை கிழித்து. அப்போ உங்கள் இருதயத்தை திறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். இருதயத்தை பாருங்க, ஆண்டவர் உங்கள் இடத்துல கேட்கறது பொன் பொருளை கேட்கவில்லை, அவர் இருதயத்தை கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இல்லை பாருங்க, இதுல எத்தனை பாருங்க, இரக்கம் உள்ளவராம், அல்லேலூயா, மன உருக்கம் உள்ளவராம், நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவமா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவமா இருக்கிறார் தேவன். அவர் மனஸ்தாபப்படுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் நீங்க தயவாய் அவரிடத்துல உபவாசித்து உடைய இருதயத்தை கர்த்தரிடத்துக்கு திறந்து ஜெபிக்கும் பொழுது அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இரக்கமுள்ள தேவனா மட்டுமல்ல, உருக்கமும் நீடிய சாந்தமுள்ள தேவனாய் இருக்க, கிருபையுள்ள தேவனாய் இருந்து உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் வான பலிகளையும் செலுத்துகிறதுக்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். அல்லேலூயா. ஒருவேளை அவர் திரும்பி உங்கள் பக்கமாய் தேவன் நீங்கள் கூப்பிடும் பொழுது மனஸ்தாபப்பட்டு அவர் ஆண்டவரிடத்துல தேவ சமூகத்துல நீங்கள் வாசித்து கிருபையா எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி மன்னித்து, ஆண்டவரே எங்களுக்கு கிருபையா இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிற வேளையில் அவர் மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகள், நீங்கள் பலிகளை செலுத்தும் போது துதி பலிகளை, நன்றி பலிகளை, அப்போ அப்படி துதி பலிகளை அவர் நீங்கள் செலுத்தும் பொழுது வான பலிகளை செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தையும் தந்தருளுவார். அல்லேலூயா. உங்களுடைய துதியை, உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். உயர்த்தி ஆசீர்வதித்து உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அவர் கைவிடாமல் காத்து உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் மனதுருகிற தேவனாய் இருக்கிறார். மன்னிக்கிற தேவனாய் இருந்து உங்களை தயவாய் உங்களை காத்து எந்த சூழ்நிலை வார்த்தையின் பிரகாரம் உங்களை காத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனே மை துதிக்கிறோம் சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திரம். நேற்று மீண்டும் மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்தமுள்ள கருத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாதத்தில் தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.